அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, உம்முடைய அன்புக்கு ஈடு இல்லை கர்த்தாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பிரித்தெடுத்தீர், தெரிந்தெடுத்தீர். ஆண்டவரே, எங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறீர். அதற்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எங்களுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். அதற்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எங்களோடு பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 3வது அதிகாரம் 19வது வசனம். கார் பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரரான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது, இந்த தேசாதிபதி என்ன செய்தான் அப்படின்னா, ஏரோது தன்னுடைய சகோதரனுடைய மனைவியாகிய ஏரோதியால தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கு 6வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சகோதரனோட மனைவிய தன்னோட மனைவியாக்கிட்டான். அது மாத்திரம் இல்ல, நிறைய பொல்லாப்பான காரியங்களை பொல்லாங்கு செய்து வந்தான். அத யோவான் கடிந்து கொண்டதுனால, யோவான் ஸ்நானகன் தப்புன்னு சொல்லி அவனை கரெக்ட் பண்றதுக்காக கடிந்து கொண்டதுனால, கடிந்து கொண்ட போது அப்படின்னு சொல்லியிருக்கு. கடிந்து கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்தா ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனா இங்க அவன் யோவானால கடிந்து கொள்ளப்பட்ட போது அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளல. யோவான் யோவான் சுவிசேஷத்துல 3வது அதிகாரத்துல 20-21வது வசனம் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இவனும் அதே மாதிரி தான் பொல்லாங்கு செய்ததுனால கடிந்து கொள்ளப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளல. தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் தவிர, பொல்லாங்கு செய்தது மாத்திரம் இல்லை, இப்ப அதோடு சேர்த்து யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். இந்த தப்பையும் செய்யறான். தன்னை கடிந்து கொண்ட யோவான சிறையில போட்டான், காவலில் அடைத்து வைத்தான். தன்னுடைய தவற உணர்ந்து மனம் திரும்பல, அதுக்கு பதிலா அதை எதிர்த்து நிக்கிறான். யோவான சிறையில போடுறான். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. யோவான் ஸ்நானகனிடத்துல ஜனங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றது போல இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்றார். நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியா, அவர் நமக்கு முன்மாதிரியா இருக்கும்படியா அவரும் இயேசுவும் இந்த உலகத்துக்கு மனிதனா வந்த போது அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். பெற்றது மாத்திரம் இல்ல, ஜெபம் பண்ணுகையில், ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. தமிழ்ல வானம் சொல்லியிருக்கு, இங்கிலீஷ் பைபிள்ல ஹெவன் ஓப்பன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பரலோகம் திறக்கப்பட்டது. பரலோகம் திறக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானம் திறக்கப்பட்டது, பரலோகம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல இறங்குகிறார். யோவான் 1வது அதிகாரம் 32-34 வரைக்கும் உள்ள பகுதியில யோவான் என்ன சொல்றாருன்னா, நான் இயேசுவ தேவனுடைய குமாரன் அறியாம இருந்தேன். ஆனா யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, அந்த பகுதியில என்ன சொல்றாருன்னா, நான் இயேசுவ தேவனுடைய குமாரன் என்று அறியாம இருந்தேன்.
ஞானஸ்தானம் கொடுக்கும்போது புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்குறத நான் கண்டேன். ஏற்கனவே என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லியிருந்தார்னா, யாரு புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் யார் மேல இறங்குறாரோ அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு ஏற்கனவே எனக்கு சொல்லி இருந்தாரு. அதனால நான் இப்ப இயேசுதான் தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து அப்படின்றத நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இவர் மேல இறங்குறார். வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இப்ப அடுத்து பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அது பிதாவுடைய சத்தம். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. என்னுடைய நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதா சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன், நான் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்ற சத்தம் வானத்துல இருந்து பரலோகத்துல இருந்து அந்த சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். 30 வயதுலதான் அவர் ஞானஸ்தானம் பெற்றார். இப்பதான் அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கப்படுது. அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவோட வரலாற அதுக்கப்புறம் ஃபுல்லா சொல்லியிருக்கு, யார் யார் மூலம் பிறந்தார் அப்படின்னு. யோசேப்போட அப்பா பேரு ஏலின்னு கொடுத்துருக்கு. ஏலி மத்தாத்தின் குமாரன், மத்தாத் லேவியின் குமாரன், லேவி மெல்கியின் குமாரன், மெல்கி யன்னாவின் குமாரன், யன்னா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு மத்தியத்தியாவின் குமாரன், மத்தியத்தியா ஆமோஸின் குமாரன், ஆமோஸ் நாகூமின் குமாரன், நாகூம் எஸ்லியின் குமாரன், எஸ்லி நங்காயின் குமாரன், நங்காய் மாகாத்தின் குமாரன், மாகாத் மத்தித்தியாவின் குமாரன், மத்தித்தியா சேமாவின் குமாரன், சேமாய் யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யூதாவின் குமாரன், யூதா யோவன்னாவின் குமாரன், யோவன்னா ரேசாவின் குமாரன், ரேசா செரோபாபேலின் குமாரன், செரோபாபேல் கலாத்தியேலின் குமாரன், சலாத்தியேல் நேரியின் குமாரன், நேரி மெல்கியின் குமாரன், மெல்கி அத்தியின் குமாரன், அத்தி கோசாமின் குமாரன், கோசாம் எல்மோதாமின் குமாரன், எல்மோதாம் ஏரியின் குமாரன், ஏர் யோசேயின் குமாரன், யோசே எலியேசரின் குமாரன், எலியேசர் யோரீமின் குமாரன், யோரின் மத்தாத்தின் குமாரன், மத்தாத் லேவியின் குமாரன், லேவி சிமியோனின் குமாரன், சிமியோன் யூதாவின் குமாரன், யூதா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யோனானின் குமாரன், யோனான் எலியாக்கீமின் குமாரன், எலியாக்கீம் மெலேயாவின் குமாரன், மெலேயா மாயினானின் குமாரன், மாயினான் மாத்தத்தாவின் குமாரன், மாத்தத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன், தாவீது ஈசாயின் குமாரன், ஈசாய் ஓபேத்தின் குமாரன், ஓபேத் போவாசின் குமாரன், போவாஸ் சல்மோனின் குமாரன், சல்மோன் நகசோனின் குமாரன், நகசோன் அமினதாபின் குமாரன், அமினதாப் ஆராமின் குமாரன், ஆராம் எஸ்ரோமின் குமாரன், எஸ்ரோம் பாரேசின் குமாரன், பாரேஸ் யூதாவின் குமாரன், யூதா யாக்கோபின் குமாரன். யூதாவின் வம்சத்துலதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். யாக்கோபு ஈசாயின் குமாரன், ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாம் தேராவின் குமாரன், தேரா நாகோரின் குமாரன், நாகோர் சேருக்கின் குமாரன், சேருக் ரெஹுவின் குமாரன், ரெஹு பேலேக்கின் குமாரன், பேலேக் ஏபோரின் குமாரன், ஏபோர் சாலாவின் குமாரன், சாலா காய்னானின் குமாரன், காய்னான் அர்பகசாத்தின் குமாரன், அர்பகசாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன், லாமேக்கு மெதுசலாவின் குமாரன்,
மெதுசலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக் யாரேசின் குமாரன், யாரேத் மகலாலேயேலின் குமாரன், மகலாயேல் கேனானின் குமாரன், கேனான் ஏனோசின் குமாரன், ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத்து ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். இப்படி இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு ஆதாம்ல இருந்து தொடங்கி முழுவதுமா அவருடைய வம்ச வரலாறு இங்கே சொல்லப்பட்டிருக்கத நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, தேசாதிபதியாக்கிய ஏரோது தன்னுடைய சகோதரன் மனைவியை தன் மனைவி ஆக்கி கொண்டா. அந்த பொல்லாப்பை யோவான் கடிந்து கொண்ட போது, மற்றும் அவன் செய்த எல்லா பொல்லாங்கையும் கடிந்து கொண்ட போது யோவான சிறையில அடைத்து வைத்தான். மனம் திரும்பல அப்படின்றத பார்த்தோம். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகர் இடத்துல ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்றப்போ பரலோகம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து புறா வடிவில பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்கினாரு. அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மிலே பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு பிதாவோட சத்தம் கேட்டது. அந்த நேரத்துல இயேசுவுக்கு 30 வயதா இருந்தது. ஊழியத்தின் ஆரம்பம் அப்படின்றத தியானிச்சோம். இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டிருந்தது. மத்தேயுல நம்ம பார்க்கிறோம், அங்கேயும் இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு 1வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கத பார்க்கலாம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பொல்லாங்கை கடிந்து கொண்ட போது ஏற்றுக்கொள்ளாம தன்னை ஆண்டவரே திருத்தி கொள்ளாம இருந்த ஏரோதை குறித்து நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, நீங்க பேசுகிற சத்தத்தை கேட்டு நீங்க கடிந்து கொள்ளும் போது அதுக்கு செவி கொடுக்கக்கூடிய நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. தாழ்மையுள்ளவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியினால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் உம்மிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவர்களாய் உமக்கு பிரியமானவர்கள் என்ற சாட்சியை பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல நற்செய்தியை கேட்டு உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.